நாங்கள் என்ன பாலிசியாக இருந்தாலும் அதை முதல்ல எடுத்து செய்கிறோம். உதாரணத்துக்கு குடும்ப கட்டுப்பாடுனா நாங்கள் தான் முன்னால் இருக்கோம். எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்கோம். எஜுகேஷனில் நீங்கள் வந்து இன்றைக்கி தான் நீங்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50 வர்றதுக்கு திட்டம் திட்டுறீங்க. நாங்கள் 50 எப்பயோ தாண்டிட்டோம். ரைட். ஸோ லிட்ரலி நாங்கள் வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பீட் பண்ணல. நாங்கள் கம்பீட் பண்ணுறது சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு வச்சுப்போம். ரைட். பட் பீயிங் பார்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆக்சுவலி புல்லிங் அஸ் டவுன் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் இப்பொழுதைக்கு தமிழகத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. முதல்ல வந்து நம்மளுடைய இந்த நிதி பங்கீடு இது எதுலையுமே வேற நாடுகள்லாம் பண்ணாத ஒன்று நம்ம பண்ணிடல. ஸோ பப்ளிக் பாலிசின்னு பார்த்தோம்னா மற்ற நாடுகளில் நடக்கிறதா நம்ம பண்ணுறோம். ஸோ உதாரணத்துக்கு இந்த ஃபார்முலா பற்றி சொன்னேன்ல, இந்த ஃபார்முலாவை வந்து தென்னிந்திய மாநிலங்கள் மட்டும் அஃபெக்ட் ஆகணும், நார்த் இந்திய மாநிலங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த ஃபார்முலா எழுத முடியாது நீங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய எக்கானமியும் வேற வேற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு கேரளத்தையே எடுத்துக்கோங்க. கேரளத்தோட பொருளாதார ஸ்ட்ரக்சரே வேற. அவங்க வந்து இண்டஸ்ட்ரியெல்லாம் கிடையாது. அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணவே முடியாது. தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே அப்படித்தான், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா. அதே மாதிரி நார்த் இந்தியாலையும் ஆந்திராவை எடுத்துக்கிட்டாலே பெரிய மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஆமாம், இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல. பட் தமிழ்நாடோட ஒப்பிடும்படியான ஒன்று கிடையாது. அது இன்னும் அக்ரேரியன் போர்ஷன்ஸ் அங்கே நிறைய இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு இயற்கையா அமைகிற ஒரு பப்ளிக் பாலிசியில எல்லா குட் பிரின்சிபிள்ஸ் படியும் அமைகிற ஒரு ஃபார்முலா தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் அந்த 2011 சென்சஸ், 1971 சென்சஸ் விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலால ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்க பார்த்த வரைக்கும். ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னா 15th ஃபைனான்ஸ் கமிஷன்லாம் வரும்போது இவங்க என்னத்தை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபாரஸ்ட் கவர். உதாரணத்துக்கு ஒரு மாநிலத்தில் ஃபாரஸ்ட் கவர் ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 5% வெயிட்டேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, காடுகள் வந்து அந்த மாநிலம் அப்போ நிறைய வந்து அதாவது என்வைரன்மெண்டலி பேலன்ஸ்டா இருக்கும். அது ஆக்சுவலாக தமிழ்நாட்டை பாதிக்குமே. நம்மகிட்ட அவ்வளோ ஃபாரஸ்ட் கவர் கிடையாது. ஒரு ஒடிசாவுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். ஈவன் ஒரு ஜார்க்கண்டுக்கு நிறையா இருக்கும், சத்தீஸ்கடுக்கு நிறையா இருக்கும். பட் இதெல்லாம் என்ன சம்பந்தமே இல்லாமல் இதெல்லாம் ஏன் சேர்க்குறாங்க? இதை வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு, மத்திய அரசு வந்து மாநில அரசுகளுக்கு ஒரு தாய், நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு தந்தை மகன். தாய்ங்கிறத விட்டேன்னா தாய் உள்ளம் கொஞ்சம் பரந்த மனப்பான்மை கொண்டது. தந்தை தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாடே, நீ சரியா பண்ணல, உனக்கு 2% தூக்குறேன், நீ நல்லா பண்ணிருக்க, வச்சுக்க 5 ரூபா அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி சொல்ற ஒரு உரிமை எல்லாம் மத்திய அரசு கிடையவே கிடையாது. அரசியல் சட்டத்துல மத்திய அரசு மாநில அரசுகளின் பாஸ் கிடையாது. நிதி வருதுன்னா நிதி பங்கீடு செய்யக்கூடியதான். ஸோ இந்த நிதி பங்கீடு செய்யும் போது நம்ம இப்போ பார்த்த மற்ற கிரைட்டீரியா எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஜனத்தொகை எடுத்துக்கோங்க அல்லது பரப்பளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நியாயமான ஒரு கிரைட்டீரியா தான்.